ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் கிச்சன்ஸ். பருப்பே இல்லாமல் ஊற வைக்க வேணாம், அரைக்க வேணாம், ஈஸியாக 5 நிமிஷத்தில் எப்படி வடை செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மதுர் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கோம். இதை போட்டுக்கலாம். எல்லாமே இந்த கப்பு அளவுனா நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்கணும். இப்போ ரவை நான் ஒரு கப்பு போட்டிருக்கேன். அடுத்து அரிசி மாவு ஒரு கப்பு, அடுத்து மைதா ஒரு கப்பு, அடுத்து கோதுமை மாவு ஒரு கப்பு. இதோட உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். பொடியா பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சது, இதில் ஒரு 3 வெங்காயம் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதோட பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதோட கொத்தமல்லி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெய் நல்லா சூடு பண்ணி, எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் நம்ம இதில் போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும் வடை. அதுக்காக தான் அந்த எண்ணெயை சூடு பண்ணி போட்டுக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெயை போட்டுக்கலாம். இதை வச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலக்கி விட்டுருவோம். கலந்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் எத்தனை வடை போட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும். இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 4 வடை போடுறோம் அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி அதுக்கு மட்டும் அளவு ஊற்றி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளன்னு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் பதமாக பிசையணும். இது மொத்தமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த ரவை நல்லா ஊறிடும். அப்போ உங்களுக்கு மொறுமொறுன்னு வராது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போடுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கிட்டா போதும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தேவைப்படுற அளவுக்கு போட்டு மாவை பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு பிசைகிறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இருக்கணும். இவ்வளோ தண்ணி போட்டால் போதும். இப்போ இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இலை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்படி உருட்டி இது நல்லா பெரிய வடையாக தான் போடணும். இது கர்நாடகாவில் மத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் இது ரொம்ப ஃபேமஸ் இந்த வடை. இது நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். பருப்பு ஊற வைக்கணும், அரைக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அழகாக பண்ணிடலாம், சீக்கிரமாக பண்ணிடலாம். இப்போ இதை எண்ணெயில் போட்டுருவோம். கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னொன்று போடுறேன். இதெல்லாம் இந்த திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த அளவுக்கு கெட்டியாக மாவு இருந்தால் தான் நல்லா மொறுமொறுன்னு வடை வரும். இப்போ இந்த அளவுக்கு செவந்து வரணும், அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். இதை எடுத்துடலாம். ரொம்ப எண்ணெயும் பிடிக்காது, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்க.
ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் இது பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.